வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு வீடியோ அனலிஸ் எப்படி போகுதுன்னு பார்த்துருவோம். சரிங்களா? இந்த வீடியோ முழுக்க ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. வி ஆர் ஃபாலோ ஆல் செபி ரூல்ஸ். நான் செபி அட்வைசர் கிடையாது. சரிங்களா? இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் தான். சரி, இன்னைக்கு கலவர நிலவரம் என்னன்னு பார்த்துருவோம் வாங்க. இன்னைக்கு குளோபல் நியூஸ்ல பார்க்குறோம் அப்படின்னா என்ன ப்ரோ பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டா, குளோபல் நியூஸ்ல திரும்பவும் டேரிஃப் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, உக்ரைன்ல இருக்குல்ல வார், உக்ரைன்ல நடந்துட்டு இருக்கியா வாரு, ஜூன் 2 வரைக்கும் கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறம்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயங்க. அடுத்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 0.2% பிளஸ்ல தான் இருக்கான். என்ன பண்ணி தலையுது, டெய்லியுமே பிளஸ்ல தான் இருக்கான். ஆனா நம்ம மார்க்கெட் தான் அகல பாதாள நிலைமையிலுக்கு போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. அடுத்து உள்ளூர் சம்பவத்துக்கு வருவோம். உள்ளூர் சம்பவத்தில் என்னன்னா, ஆர்பிஎல் பேங்க்ல எஃப்என்ஓ பாசிபிளா இருந்துச்சு. என்னது எஃப்என்ஓ பேன் ஆகிறதுக்கு பாசிபிளா இருந்துச்சுங்க. இப்போ என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, இல்ல நீ கரெக்டா இருக்க, போ உன்னோட ஆப்ஷனை திரும்ப நாங்கள் ரிலீவ் பண்ணிட்டாங்க. ஆர்பிஎல்ல எஃப்என்ஓ இனிமேல் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து இந்துஸ்தான் பேங்க் பஞ்சாயத்து. அவன் இப்பதானே இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி பஞ்சாயத்து நிறைய இன்கரப்ட் இருந்திருக்குன்னு. அவன் ஆக்சுவலி 2023லயே இந்த பஞ்சாயத்துலாம் பண்ணியிருக்கான். 5 மாசத்துக்கு முன்னாடியே நிறைய கோளாறு பண்ணியிருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, செபி, அதாவது ஃபார்மல் செபியோட இருந்த ஒரு பெரிய ஹெட்டுக்கும் இதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்துஸ்தான் பேங்க்ல ஷேர் ஹோல்டர்ஸ் நிலைமை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. ரைட்டு. அடுத்து ஐபிஓ. மான்சூன் வந்தாலே சொல்லவா தேவை, நிறைய ஐபிஓ கம்பெனி வரும். மழை பெய்யற மாதிரி மான்சூன்ல 140 கம்பெனி வந்திருக்கு. சரிங்களா? 2 லட்சம், ஓகே, 2 லட்சம் கோடி, ஓகே, 2 லட்சம் கோடிக்கு ஐபிஓ லிஸ்ட் ஆக போகுது. சரிங்களா? நல்ல கம்பெனியா இருந்தா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்து எல்ஐசியில 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு சொன்னா 8% மேல போயிடுச்சா? அது மட்டும் ரீசன் இல்ல, சிங்கிள் டேல 5 lakh பிளஸ் கோர்ஸ், ஓகே, 5 லட்சம் கோடிக்கு பாலிசி கவர் பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயம் அதெல்லாம். ஓகே. அடுத்து கிளென் ஃபார்மா. இந்த கிளென் ஃபார்மா என்ன பிரதர் அப்படின்னா, ஒரு பெரிய மேரா அசெட். ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1690 ரூபாய் டார்கெட்டா செட் பண்ணலாம் கிளென் ஃபார்மாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தானே அப்படின்னா, ஓகே, நல்ல விஷயம் தான். அடுத்து ஆதித்யா பிர்லா அண்ட் ஃபேஷன் அண்ட் ரீட்டைல்ஸ். ஓகே, ஆதித்யா பிர்லாவோட ஃபேஷன் அண்ட் ரீட்டைல்ஸ்க்கு என்ன பிரதர் கதை அப்படின்னா 100 ரூபா டார்கெட் சொல்லியிருக்காங்கப்பா. ஓகே, நான் திரும்பவும் சொல்றேன், எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓகே, 100 ரூபா அதுவும் ஒரு பெரிய கை தான் சொல்லியிருக்கு. சரியா? ஓகே. அடுத்து FIIDA. வாங்கப்பா வாங்க, இதுக்காக தான் வெயிட் பண்ண அப்படிங்கிறீங்களா? என்ன பிரதர் FIIDA கதை அப்படின்னா, இது தெரியுதா உங்களுக்கு? நான் தெரியலனா பரவாயில்ல, இது தெரிஞ்சா போதும். அதாவது ஸ்டாக்ல, ஓகே, 4000 ரூபா வாங்கி 4000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அடுத்து யாரு? FIIDA 7912 கோடிக்கு மேல வாங்கியிருக்காங்க. என்ன பிரதர், FII வாங்கியிருக்காங்க, டிஏயும் வாங்கியிருக்காங்க, எதுக்கு பிரதர் கீழே விழுந்திருக்கு அப்படின்னா, இங்கதான் சூட்சமத்தை பார்க்கணும். எஃப்என்ஓல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. எஃப்என்ஓல 5914 கோடி, ஓகே, 5914 கோடிக்கு வித்து தள்ளியிருக்கான்பா. யாரு? FII பரவாயில்ல, டிஏ எவ்வளவு வித்துருக்கான் பாருங்க, 1,02,477 கோடிக்கு, ஓகே, வித்துருக்கா. அப்படியே வித்து தள்ளியிருக்கான் FII. அப்புறம் ஏன் மார்க்கெட் இப்படி போய் தொலையாது? என்ன சொல்றது, இருக்கிறதுலே பாவமான நிலைமை என்னன்னா, மார்க்கெட் கொஞ்சமா ரெக்கவரி ஆனப்ப கூட, ஓகே, நிறைய பேர்த்தோட போர்ட்ஃபோலியோ ரெக்கவரி ஆகிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஆனா மார்க்கெட் கொஞ்சமா கீழே விழுது, ஆனா அவங்களோட போர்ட்ஃபோலியோ ரொம்பவும் இன்னும் அடி வாங்கிட்டே போகுதுன்னு நிறைய இன்வெஸ்டர் வருத்தப்படுறாங்க. என்னோட பர்சனல் மெசேஜ்லயுமே பாக்குறேன். வேற வழியே இல்லை, நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இதுதான். ஓகே, FIIல நிறைய வித்துருக்காங்க. FIIDA சேர்த்து ஆப்ஷன் சைடுல வித்து தள்ளியிருக்காங்கப்பா. சரிங்களா? வித்து தள்ளதுனாலதான் என்னாச்சு, இன்னைக்கு மைனஸ்ல போயிட்டு இருந்திருக்கு. ஓகேவா? சரி, ஓகேங்க. அடுத்தபடியா நம்ம விஷயத்துக்கு வருவோம். 5K வச்சு நான் எப்படி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஒரு ஃபுல் கம்ப்ளீட் வீடியோ வேணும். எப்படி ட்ரேட் பண்ணலாம், எதுல ட்ரேட் பண்ணலாம், எந்த டைமை சூஸ் பண்றது, எந்த பிரைஸ் ரேஞ்சை சூஸ் பண்றது, எந்த இண்டெக்ஸை சூஸ் பண்றது, எல்லாமே கம்ப்ளீட் ரோட் மேப் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஒயிட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எத்தனை கமெண்ட்? 5000K. ஸோ
வச்சு தானே பண்ண போகிறோம், 5000 வச்சு தானே பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணும், ஒரு 50 கமெண்ட் மட்டும் ஒயிட் ஹார்ட்டில் போடுங்க. எத்தனை ஐடியா இருந்தாலும் போட்டுக்கோங்க. ஒயிட் ஹார்ட்டில் 50 கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதுக்கான ஃபுல் ரோட் மேப்பையும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். சரி, ஓகே. அடுத்து இன்னைக்கு நிஃப்டி பஞ்சாயத்துக்குள்ளே வருவோம். நிஃப்டி பஞ்சாயத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இன்னைக்கான சப்போர்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 24,657 ரூபா தாங்க இன்னைக்கு அதிகபட்சம் சப்போர்ட் லெவல். ஓகேவா? அதுக்கு கீழெல்லாம் போகாது. அதுக்கு கீழெல்லாம் போச்சுன்னா அப்புறம் கரெக்ஷன்றாங்க. இவ்வளோதான் இருக்கணும், ரொம்பலாம் நீ போகக்கூடாது. ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு போட்டு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் அடி மிச்சம் இருக்குன்னு. அதனால இன்னைக்கு வேலைக்கிழமை அப்படிங்கிறனால இன்னைக்கு ரொம்பலாம் எதிர்பார்க்க தேவையில்ல, நார்மலாக இருக்கும் மார்க்கெட்டு. பயப்பட ஒன்றும் வேண்டாம். ஓகே, அடுத்து ரெசிஸ்டன் பார்த்தோம்னா வேற என்னங்க, எல்லாத்தோட எதிர்பார்ப்பும் போப்பா திரும்ப 25,000க்கு போய் தொலைப்பா அப்படிங்கிறதா தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி 850 போனாலே போதுமானதுங்க. 850, 900, 930 930 வச்சுக்கோங்க. 930 போறான் அப்படின்னாவே ரொம்ப சந்தோஷம்லாம். 900 ரீச் பண்றான் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். சரி, ஓகே. அடுத்து கீ லெவல் பார்த்தீங்கன்னா இந்த வட்டாரத்தில் தான் சுற்றுவான். எங்கப்பா இந்த மார்க்கரை காணோம், இங்கே இருக்கு. கீ லெவல் பார்க்குறோம் அப்படின்னா இந்த வட்டாரத்துக்குள்ள தாங்க சுத்த போறான் இன்னைக்கு கீ லெவலை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? ஓகே. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மார்க்கெட் இந்த இடத்துல எல்லாரும் 25,000 தாண்டுமா, புதிய ஹை வைக்குமா நக்குமான்றாரு. பார்த்தா இப்ப அகல பாதாளத்துக்கு போயிட்டு ஏடா அப்படி வாய வச்சே கெடுத்து போடுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு இந்த பாருங்க, இந்த கடைசி இந்த ஒரு வாரமா இதே இதுக்குள்ளேயே சுத்திட்டு திடீரான். மேலேயும் கூட அந்த கோடு கிளிச்சை கூட மூவ் பண்ணலவன். ஓகே, நேற்று அப்படி இப்படின்னு மூவ் பண்ணவன் குரூஷியலான ஸ்டேஜில் வந்து நிற்கிறான். ஒன்று இந்த குரூஷியலான ஸ்டேஜில் இன்னைக்கு உடைக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக இந்த சப்போர்ட் சொல்லி இருக்குல்ல 657 கீழே வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, மார்க்கெட் கேப் அப் ஆகுது, கேப் டவுன் ஆகுது, கேப் ஃபில்லிங்கில் ப்ராஃபிட் பண்ணலாம், கேப் அதில் ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே, கேப் ஃபில்லிங்லாம் இந்த டைமில் ப்ராஃபிட் பண்ண முடியாது யாராலையும். ஏன்னா கேப் ஃபில்லிங் எங்கேயோ இருக்கு, கேப் திறக்கிறதே எங்கேயோ திறக்கிறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுமோ ஓகே அதை கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்கள் காசை நீங்கள் தான் இருப்பீங்க. ஓகேவா? கரெக்டாக இருந்துக்கங்க. அப்புறமேட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு மேலே போகிறான் அப்படின்னா இன்னைக்கு கேப் அப்பில் சப்போஸ் ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா என்ன நடக்கும், சாலிடாக ஒரு எங்கே போய் நிற்பான் அப்படின்னா 920, 930 அப்படிங்கிற ரேஞ்சில் போய் நிற்பான். ஓகேவா? இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு நேற்றே வாலிடிட்டி முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு வாலிடிட்டி அதிகமாலாம் இருக்கவே இருக்காது, சான்ஸே இல்லை. ஸோ நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா நீட்டாக ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட்டை பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு வெளியே வந்துடலாம். ஓகேவா? இங்கே திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் காசு ஓகே உங்கள் காசை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். இங்கே யாரும் காப்பாற்ற வர மாட்டாங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதிக ரிஸ்க் இருக்க சொல்லி மார்க்கெட். ஓகே, மார்க்கெட்டில் அதிக ரிஸ்க் இருக்காலும் அதிகமாக ரிவார்ட் இருக்குல்ல, அப்போ அதிகமாக ரிஸ்க்கும் இருக்கும். அந்த ரிஸ்க்கை நீங்கள் கரெக்டாக மேனேஜ்மெண்ட் ஓகே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இங்கிலீஷில் கூட பேசலாம்னு வச்சுக்கோங்களேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க அப்படின்னாவே போதும். ஒரு எப்படி சொல்கிறது 80% 70% ஸ்ட்ராட்டஜி தேவையே கிடையாது. உங்களுக்கு சிம்பிளாக ஒன்று கண்டுபிடிச்சி அதை ஒர்க் அவுட் பண்ணி அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும். எப்பயும் பண்ணலாம். லைவ் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணிக்க. ஓகே, அடுத்து உள்ளூர் சம்பவம் எல்லாம் பார்த்தாச்சு. இதுதான் மோஸ்ட்லி நீங்கள் உள்ளூர் சம்பவம். இதை தவிர வேறு எதுவும் பெருசாக அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஓகே, குளோபல் மார்க்கெட் நல்லா இருக்கு, நிஃப்டி நல்லா இருக்கு. அதே மாதிரி கோல்டு ரேட் நேற்று குறைஞ்சிருக்கு, இன்னைக்கு இன்னும் நிலவரம் வரல. ஓகே, கோல்டு ரேட்டு நேற்று ஒரு 65 ரூபா பக்கம் கிராமுக்கு குறைஞ்சிருக்கான். ஓகேங்களா? இவ்வளோதான் நீ பஞ்சாயத்து. கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா நல்லபடியாக ப்ராஃபிட் பண்ணிட்டு நல்லா வெளியே வந்துடலாம். சரிங்களா? ஓகே, ஆல் த பெஸ்ட். அந்த இதை மறந்துடாதீங்க. 5K ஓகே 5,000க்கு எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிற ஃபுல் ரோட் மேப் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஒரு 50 ஒயிட் ஹார்ட் கமெண்ட் ஆச்சும் போட்டுவிடுங்க. கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபுல் ரோட் மேப்பையும் நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே, டாட்டா. நாளைக்கு வரேன். இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக.